ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னின்னொன்னே எல்லாருமே நார்மலாக வீட்டில் அரைக்கிறது தானே, இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சட்னி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் சட்னி செய்ய என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, நாலு பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக இருக்கிறத சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று போட்டாலே நல்லா காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். கருவேப்பிலை வந்து ஒரேனுக்கு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து மைய அரைக்கக்கூடாது. லைட்டாக அந்த தேங்காய் இது இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ 2 எனக்கு கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளித்து எடுத்து வச்ச கடுகும் கருவேப்பிலையும் இந்த சட்னியோட ஆட் பண்ணிடுங்க. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எஃபெக்ட் இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து 4 இட்லி சாப்பிட்றோன்னா இது சாப்பிடும்போது 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி தான் அரைப்போம். ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.